வணக்கம். வெல்த் வித் கௌஷிக் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் திரும்பவும் வரவேற்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒரு 35 வயசு அப்படின்னு சொன்னால் ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணுற இஎம்ஐ அமௌண்ட்டை விட கம்மின்னு வச்சுக்கலாமே. இதை ஒரு 20 வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால் கோடி ரூபாய்க்கு மேலே சேர்க்க முடியும். அதை தவிர அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அதுவே உங்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை கொடுக்கும். அதுக்கும் மேலே ஒரு 5 கோடி ரூபா கார்பஸை உங்கள் கையில் கொடுக்கும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? இது ஒரு ஸ்கீம் கிடையாது. அதாவது இந்த கெட் ரிச் குவிக் ட்ரிக் அந்த மாதிரி எந்த ஸ்கீமும் கிடையாது. இந்த கணக்கு எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத ரூபி பை ரூபி உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மள முக்கால்வாசி பேர் இந்த 3 வேலையை பண்ணுவாங்க. ஒன்று எஃப்டியில் போய் பணத்தை வச்சுக்குவாங்க, இல்லை எல்ஐசி கட்டுவாங்க, இல்லை ரெண்டுத்தையுமே பண்ணாமல் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே பணத்தை வச்சுக்குவாங்க. இது மூணுமே உங்களுடைய வெல்த்தை சைலண்டாக டெஸ்ட்ராய் பண்ணுது. அதாவது எஃப்டி ரேட்டு ஒரு 6%, இன்ஃப்ளேஷனும் அதே 6%. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெட் ரிட்டர்ன் 0 தான். ஒரு 20 வருஷம் உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் எஃப்டியில் போட்டுட்டு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்டாக கையில் எதுவுமே இல்லை. நீங்கள் ஓடுறது ஒரு ரன்னிங் ரேஸு, ஆனால் நீங்கள் ஓடிட்டு இருக்கிறது ஒரு ட்ரெட்மில். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு 2 ஃபேஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஃபேஸ் சைலண்டாக வெல்த் பில்ட் பண்ணும், இன்னொரு ஃபேஸ் உங்களுக்கு ஒரு மந்த்லி இன்கம் கொடுக்கும். இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத நம்பர்ஸோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும் பொழுது ஒரு 20,000 ரூபா மாதம் எஸ்ஐபி அமௌண்ட்டை நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் நீங்கள் எஸ்ஐபி பீரியடை ரன் பண்ணும். அந்த 20 இயர்ஸ் எஸ்ஐபி பீரியடில் நீங்கள் கான்ட்ரிபியூஷன் மட்டும் தான் பண்ணுறீங்க. எந்த விதமான ஸ்டெப் அப்பும் இன்க்ரீஸ் பண்ணுற எஸ்ஐபி நீங்கள் பண்ணல. கான்ஸ்டண்ட்டாக அதே 20,000 மட்டும் பண்ணுறீங்க. ஐடியா என்னென்னா 35 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு 20 வருஷம் 55 வயசு வரைக்கும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ அந்த ஏர்னிங் பீரியடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு 55 வயசு பீரியட்ல நீங்க ரிட்டையர் ஆவறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பீரியட்ல இருந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த ரிட்டர்னை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ரிட்டர்ன் வரக்கூடிய ரிட்டர்ன் ஆனது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா இருக்கணும். சோ இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சு தான் இந்த விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 20,000 ரூபாய் 20 வருஷத்துக்கு உங்களுடைய 35வது வயசுல ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 20 வருஷம் முடிவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,34,69,000 ரூபாய் கார்பஸ் இருக்கும். இந்த 55 வயசுல உங்களுடைய எஸ்ஐபி நீங்க ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அதுக்கு மேல நீங்க எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அந்த பீரியட்ல இருந்து வித்ட்ராயல் தான் பண்ண போறீங்க. 56 வயசுல 1,30,000 எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்றோம். எவ்ரி இயர் 7% இன்ஃப்ளேஷன்ல அதிகமான அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்றோம். ஸோ 56வது வருஷத்துல 1,30,000 ரூபாய் வித்ட்ரா ஆகும். இதே 60வது வயசுல 1,64,000 ரூபாய் வித்ட்ரா ஆகும். இதே 65 வயசுல 2,19,000 ரூபாய் மாச வித்ட்ராயல் இருக்கும். 70 வயசுல 2,94,000 ரூபாய் மாச வித்ட்ராயல் பண்ண முடியும். 75வது வயசுல 3,93,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த 20 வருஷம் கழிச்சு, அதாவது 56ல ஸ்டார்ட் பண்ண எஸ்டபிள்யூபியை 75ல நம்ம ஸ்டாப் பண்ணினாலும் அந்த 75வது வயசு முடிவில் 5 கோடி ரூபாய் கார்பஸ் இந்த இன்வெஸ்டர் கையில் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா 20,000 ரூபாய் எஸ்ஐபி 20 வருஷத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது 20 வருஷம் முடிவில் 2,34,00,000 ரூபாய் கார்பஸ் இருக்கும். மாசம் 1,30,000 ரூபாய் 7% இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வித்ட்ரா பண்ணிட்டே வரலாம். அடுத்த 20 வருஷத்துக்கு எஸ்டபிள்யூபி வித்ட்ரா பண்ணிக்கிட்டே நம்ம வரலாம். 75வது வயசு முடிவில் எஸ்டபிள்யூபி ஸ்டாப் பண்ணிட்டு 5 கோடி ரூபாய் கார்பஸை லம்சமா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்க மைண்ட்ல சில கொஸ்டின்ஸ் எழலாம். என்ன மாதிரி? இது மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? ரிட்டர்ன்ஸ் 13-14% வரலனா நான் என்ன செய்யறது? இல்ல இது டூ குட் டு பி ட்ரூ ஸ்கீமா? இந்த எல்லா क्वेश्चनையும் நான் இப்போ அட்ரஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி 13-14% வரல, 10% தான் வருது, 11% தான் வருது அப்படின்னு சொன்னாலும் யூ கேன் ஸ்டில் பி a crorepati. இல்ல ரெண்டாவது டவுட் சில பேருக்கு வரலாம். இதுல டாக்ஸேஷன் என்ன? எஸ்டபிள்யூபி நீங்க வித்ட்ரா பண்ணும்போது என்ன டாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். சோ எல்டிசிஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் எல்டிசிஜி எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அதை தவிர எல்டிசிஜியோட டாக்ஸ் ரேட்டு 12% தான். இதே நீங்க உங்களுடைய எஃப்டில கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 30% நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். மூணாவது, நான் 20,000 கட்ட முடியாது, நான் 5,000 தான் கட்ட முடியும், 10,000 தான் கட்ட முடியும் இப்படின்னு சொல்ற சில பேர் இருப்பாங்க. பர்ஃபெக்ட்லி ஃபைன். நீங்க உங்களுடைய வெல்த் கிரியேஷன் ஜேர்னியை டிட்டர்மின் பண்றது ரிட்டர்ன்ஸ் கிடையாது, நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் கிடையாது. ஆனா நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த இன்டென்ட் தான் உங்களுடைய ரைட்டான வெல்த் கிரியேஷன் ஜேர்னிக்கு கொண்டு போகும். இன்னும் சில பேர் டவுட் கேட்கலாம், சார் நான் நடுவில் எனக்கு இந்த பணத்தை நான் அப்படியே எடுக்கணும்னு நினைச்சா என்னால் எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியும். இது உங்களுடைய எஃப்டி மாதிரியோ இல்லை எல்ஐசி மாதிரியோ லாக்இன் கிடையாது. எஃப்டி லாக்இன் கிடையாது, எப்போ வேணாலும் பிரேக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் நடுவில் போய் பிரேக் பண்ணீங்கன்னா அது என்ன ப்ராப்பரான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்காம குறைச்சி தான் அவங்க கொடுப்பாங்க.
இதே எல்ஐசினா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பெருந்தேவை அப்படின்னு சொன்னால் அந்த தேவைக்காக மொத்த அமௌண்ட்டு நீங்கள் விட்ரா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது. 20,000 per month 20 இயர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் 20 இயர்ஸ்க்கு மந்த்லி இன்கம், அதுக்கப்புறம் 5 கோடி ரூபா லம்சம் இன்கம். இது ஃபேண்டசி இல்லைங்க, இது ஒரு ப்ராப்பரான ஃபார்முலா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இமீடியட்டாக அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபார் என்ஆர்ஐஸ், நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் வாங்குற கோல்டும் கரெக்ட் கிடையாது, இந்தியாவில் வாங்குற கோல்டும் கரெக்ட் கிடையாது. உங்ககிட்ட ஹானஸ்டாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய என்ஆர்ஐஸ் இந்த கிஃப்ட் சிட்டியை ஏதோ ஒரு டேக்ஸ் சேவிங் டூலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்லை பில்லியனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க, சில பேர் யூஏஇயில் இருக்கீங்க, சில பேர் கனடாவில் இருக்கீங்க. ஒரு கண்ட்ரிக்கும் உங்களுடைய டாக்ஸேஷன் ரூல்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் கிஃப்ட் சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த பணம் தான் இந்தியன் என்ஆர்ஐஸ் கிஃப்ட் சிட்டி மூலமாக போன குவார்ட்டரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட். இது